அவருடைய விருப்பம். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாங்க. நான் கூட கட்சி ஆரம்பிக்கலாம். நீங்களா? ஆமாங்க, எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு. பாஜக வந்து அவர் விலகிட்டாரு. இப்போ பாஜகவில் அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்காதனால எலெக்ஷன் முன்னாடியே அதிருப்தி இருந்தார். அதனால் கட்சி ஆரம்பிக்க போனதுனால சென்ட்ரலில் தெரிஞ்சு அவரை சென்ட்ரல் பாரதிய ஜனதா தலைமையிடம் அவர் டெல்லிக்கு அழைச்சாங்க. போய் லெட்டர் கொடுத்துட்டாரு, தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்கவுங்க விருப்பம். 2031 எலெக்ஷன்ல நிக்க போறதா சொல்றாங்க. நிற்கட்டும், அவருடைய விருப்பம். மக்கள் அவருடைய ஆதரவு மக்களுக்கு தேவைப்பட்டு, மக்களுடைய ஆதரவுக்கு அவர் தேவைப்பட்டு அவர் ஒரு வரலாமே. மாற்றம் வரணும், வரலாம். இதில் ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கோ ஆச்சரியப்படுறதுக்கோ எந்த கேள்விக்குறியும் இல்லையே. இப்போ இதுல டிவிகேக்கு எதிராக அவர் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. அதெல்லாம் எதுவும் நமக்கு போக போக தான் புரியும். இப்போலாம் எதுவும் சொல்ல முடியாது. ஆமாம், டிவிக்கே நல்லா தான் பண்ணிக்கிறாரு. டிவிகேக்கு எதிராக யார் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் டிவிகே பக்கம் தான் ஆதரவு இருக்குது இப்போ இன்னமும். ஆமாம், இப்போ அந்த 5 சீட்டு இடைத்தேர்தல் வச்சாலும் அதில் டிவிகே தான் முன்னணியில் வரும்.